யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. கலக்க போவது யாரு புகழ் பாலா அவர்களுடைய காந்தி கண்ணாடி என்கிற திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்துகிட்டு பாலா அவர்களை பற்றி ஆஹா ஓஹோ அவனை மாதிரி வருமா, அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் புகழ்ந்து தள்ளிட்டாரு மனுஷன். என்னடா அவரு இந்த பேச்சு பேசுறாரே, பாலா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அவங்களுடைய நெஞ்சிலலாம் இடி இறங்குற மாதிரியான சம்பவங்கள் சமூக ஊடகங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாலாங்கிறவர் வந்து சாதாரண ஆள் இல்ல, ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஆதாரங்கள் இவருக்கு எதிராக சிக்கி இருப்பதாகவும் தெரிகிறது. உண்மையிலேயே பாலா அவர்கள் ஒரு சர்வதேச கைக்கூலியா? ஏன்னா இவ்வளோ ஒரு மீடியா வெளிச்சம், இவ்வளோ பெரிய புகழ் வெளிச்சத்தை ஒருத்தன் குறுகிய காலகட்டத்துல அடையிறான் அப்படின்னா அது வந்து சாதாரணமாக இயல்பாக நடந்த விஷயமாக இருக்குமா, இல்ல பாலாவை பின்னாடி இருந்து யாரும் இயக்குகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. பாலா அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வந்து சமூக ஊடகங்கள்ல அடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் பாலா தரப்புல இருந்து ஒரு வீடியோ பதிவும் வெளியாயிருக்கு. அந்த வீடியோ பதிவுல பாலா அவர்கள், ஐயா நான் சர்வதேச கைக்கூலியெல்லாம் இல்லையா, நான் வெறும் தினக்கூலி ஐயா அப்படின்னு சொல்லி மனுஷன் புலம்பி தீர்த்திருக்கிறாரு. அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு, சர்வதேச கைக்கூலியா? ஐயா நான் தினக்கூலி. பாலாவை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது, உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாலா அவர்கள் விபூதி அடிச்சாரா அப்படிங்கறத பற்றி தான் இந்த காணொளியில தெள்ள தெளிவா பார்க்க போறோம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே. உண்மையிலேயே இந்த பாலான்ற நபர் யாரு அப்படின்னா, இந்த கலக்க போவது யாருன்ற ஷோ மூலமாக பாப்புலர் ஆன ஒரு நபர் தான். இன்னைக்கு ஒரு நடிகராகி ஒரு திரைப்படத்துல ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு அவர் முன்னேறி இருக்கிறாரு. அவருடைய உழைப்புல வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல வரல. ஆனா ஒரு நபர் உதவி செய்யறத வச்சு மட்டுமே ஒரு மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு போறான் அப்படின்னா அவனை சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா அவனை யாரும் பின்னாடி இருந்து இயக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளை தொற்றிக்கொள்ளும். இப்ப நேபாளத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம், இந்த 2K கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாட்டையே சூறையாடிட்டானுங்க. அதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பாலா போன்ற ஒரு நபர். அவர் வந்து ஒரு சோசியலா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வராரு. அவர் ஹெல்ப் பண்றத வீடியோக்கள் எடுத்து போட்டுக்கிட்டே வராரு. அப்படி போட்டுக்கிட்டே வரும்போது இந்த பாருங்க, நேபாள் கவர்மெண்ட் மக்களுக்கு செய்யற உதவியை விட ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு செய்யறான் அப்படின்ற மாதிரி அந்த மீடியாஸ் எல்லாம் ப்ரொபகேண்டா பண்ணி அந்த ஆளை மேல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஒரு நிலநடுக்கம் வருது நேபாள்ல. அது தன்னுடைய ஒரு குழந்தை இறந்து விட்டது அப்படின்லாம் சொல்லி அவர் பதிவுகளை போடுறாரு. அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகுது. ஒரு கவர்மெண்ட்டை விட ஒரு தனி மனிதன் பாருங்க இந்த நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபகேண்டா கிரியேட் ஆகி ஒட்டுமொத்தமாக அந்த கலவரம் வெடித்து நேபாளம் நாசமாக போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்த நபர் இந்த மாதிரி பாலா போன்ற அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப இவர் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. இவரால தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு. எதன் அடிப்படையில எதனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அவர் இதுவரைக்கும் பண்ண உதவிகள் எல்லாமே கண் துடைப்பு தான். எல்லாமே டுபாக் ஒரு ஃப்ராட் இந்த பாலா. குறிப்பாக ஒரு ஆம்புலன்ஸை இவர் வந்து வழங்குறாரு. அந்த ஆம்புலன்ஸுடைய நம்பர் வந்து டிடி 0003 அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த நம்பரை எடுத்து ஆர்டிஓ ஆபீஸ்ல விசாரிச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு லக்ஸரி காரோட நம்பர், அது ஒரு ஆம்புலன்ஸோட நம்பர் இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாலா தரப்புல இருந்து இல்லங்க அது வந்து ஒரு பெயிண்டிங் மிஸ்டேக், நாங்க வந்து அது வந்து 0003 அப்படின்றதுக்கு பதிலா டிடி 0003, அதாவது D0003க்கு பதிலா DD0003 அப்படின்னு வந்துருச்சு. உண்மையிலேயே பாலா அவர்கள் ஆம்புலன்ஸ் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி நின்று வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டிடின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணுச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு பாலா அவர்கள் பைக் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பையன் என்ன சொல்றான்னா, அண்ணன் பாலா அவர்கள் பைக் வாங்கி கொடுத்தது உண்மைதான், இங்க பாருங்க
என்கிட்ட வந்து அந்த ஆர்சி புக்கு அந்த கார்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை பாலா தரப்புல இருந்து உதவி பெற்றவர்கள் வந்து இப்ப வெளியிட்டுட்டு வர்றாங்க. இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலவன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்றீங்க. இது வண்டி ஜெப்டோ நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்ல. பாலா அவர்கள் வந்து எப்ப சந்தேகத்தினுடைய வளையத்துக்குள்ள சிக்கிறாரு அப்படின்னா, பாலா அவர்கள் யதார்த்தமாக விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போறாரு. அப்ப அங்க ஒரு குடும்பம் வருது. அப்ப அந்த குடும்பத்துக்கு வந்து யதார்த்தமாக உதவி தேவைப்படுது. அப்ப பாலா வந்து உதவிய பண்றாரு. அப்படி பாலா உதவி பண்ணும்போது கையில வந்து ரூ. 1,00,000 கட்டு இருக்கு. அத எடுத்து அப்படியே குடுத்துறாரு. இது எல்லாமே யதார்த்தமா நடந்த மாதிரி மீடியா காட்டும்போது தான் நமக்கு சந்தேகம் வருது. எப்படி ஒரு நபர் ஒரு நினைவிடத்துக்கு போகும்போது ரூ. 1,00,000 காசாக போக முடியும்? எப்படி ஒரு பெண் பிரச்சனையோட அந்த இடத்துக்கு வர முடியும்? எப்படி இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்க முடியும்? அது எதார்த்தமா? எப்படி இவங்க எதார்த்தமா உதவி கேட்டிருக்க முடியும்? எப்படி ஒரு ரூ. 1,00,000 பணத்த குடுத்திருக்க முடியும்? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பாலாவுடைய முன்னாடி வந்து அடுக்கப்படுகிறது. அப்ப பாலா அவர்கள் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், இது மாதிரி அவர் வந்து சர்வதேச கைக்கூலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயே வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். இது மாதிரியான ஆட்களை இந்த அமெரிக்க உளவுத்துறை பயன்படுத்திக் கொள்ளும். இந்தியா போன்ற நாடுகள்ல கலவரங்களை ஏற்படுத்துறதுக்கு, அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்புணர்வை தூண்டுவதற்கு பாலா போன்ற நபர்களை இவங்க பயன்படுத்திக்குவாங்க. இவங்களுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னே தெரியாது, நாட்கள் போறதும் தெரியாது நமக்கு. ஒரு கட்டத்துல இப்படி இருக்கிறவங்க டக்குன்னு எங்கேயோ போயிருவாங்க. மீடியா பேக்கப்போ எவ்வளவோ பேர் உதவி செஞ்சு வரோம். அவங்க எல்லாரையும் இந்த மீடியா எடுத்து காட்டுதா அப்படின்னு கேட்டா காட்டாது. ஆனா பாலா போன்ற நபர்கள் செய்யக்கூடியது வந்து ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும். பாலாக்கு ஆதரவாக ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். யூடியூப் சேனல்ஸ்ல வந்து செய்திகளா வந்துகிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய நடிகரா இருந்தா பரவாயில்ல, ஒரு அஜித்தோ விஜயோ அது மாதிரியான நடிகரா இருந்தா பரவாயில்ல. இவர் வந்து சாதாரணமாக கேபிஒய்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். அதுக்கப்புறம் ஆங்கர், இப்பதான் ஒரு ஆக்டரா மாறி இருக்காரு. சரி ஓகே, நானும் வந்து இந்த இந்த 2 நாளா சரி ஓகே இது இப்ப முடியும் அப்ப முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதுக்குள்ள பாலாவுக்கு இவ்வளோ பெரிய மீடியா புகழ் வெளிச்சம் இருக்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல சந்தேகத்தை ஏற்படுத்துது. பாலா வந்து யாரோ யாரோ இயக்குறாங்களோ, அவர் இயக்குறதுனால தான். ஏன்னா எங்க இருந்து காசு வருது? நீ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற, நீ வந்து பைக் வாங்கி கொடுக்குற, உன்னால எல்லாமே செய்ய முடியுது, உனக்கு ஏது காசு? அவ்வளோ காசா கொடுக்குறான் விஜய் டிவில. விஜய் டிவில அதிகபட்சம் ஒரு 20,000த்துல இருந்து 26, நீ ஒரு ஷோ பண்றனா 20,000 25,000 கிடைக்கும். அதை வச்சு நீ மாசம் நீ கணக்கெடுத்தா கூட 20 இன்ட்டு 30 ஒரு 6,00,000 ரூபாய். 6,00,000 ரூபாய் 6 மாசத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30,00,000 ரூபாய். அப்படி ஒட்டுமொத்தமா நீ ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா 6 மாச உழைப்ப கொடுக்கணும். அப்போ உன்னுடைய 6 மாச உழைப்பையா எடுத்துட்டு வந்து நீ மக்களுக்காக கொடுக்குறேங்கிற கேள்வி வருது. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி. அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பொழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டர் கூட்டம் இருக்கு. அவங்க வந்து பாலாவை அவர்களை ஃபாலோ பண்ணும்போது, சரி அண்ணன் சீமான் அவர்களே பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பாலாவை நம்புறவங்களுடைய அந்த ஒரு எண்ணிக்கை வந்து அதிகமாகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரே வந்து என் தம்பி பாலா நல்லவன், அவர் அங்கீகரிக்கப்படுறான் ஒரு இடத்துல அப்படின்னா, மக்கள் வந்து சரி பாலா நல்லவன் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான மனநிலைக்குள்ள வந்துருவாங்க. அது பேராபத்து. ஏன்னா எவ்வளவோ பேர் நாட்டுல உதவி செய்யறான், அதெல்லாம் மீடியால வருதா? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான உதவிகளை செஞ்சிட்டு இருக்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. 50 வருடங்களாக இதே ஃபீல்டுல தினைக்கும் பணியாற்றிக்கிட்டு, மக்களுக்காக உதவி பண்ணிக்கிட்டு, அநாத ஆசிரமங்களை நடத்திக்கிட்டு, முதியோர்களுக்கு வந்து ஆசிரமம் நடத்திக்கிட்டு, எவ்வளவோ ரோட்ல இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள், குறிப்பாக தெருநாய்களுக்கு வந்து ரோட்ல சீக்கு வந்து கிடக்குன்னா அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கக்கூடிய நபர்கள், எவ்வளவோ பேர் சொல்லிக்கிட்டே போலாம், அடுக்கிக்கிட்டே போலாம். பாலா அவர்கள் மீது இவங்க சந்தேகப்படுறது, அவரை சந்தேக கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா பாலா அவர்கள் அமெரிக்கா போயிட்டு வந்ததே அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்களை ரகசியமா சந்திக்கிறதுக்கு தான். இவர் வந்து அமெரிக்காவுடைய கைக்கூலி,
ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வைக்கிறதும் தப்பு. பாலா அவர்கள் வந்து அங்க போயி, அங்க இருக்கிறவங்க கூடலாம் ரகசியமா வந்து இந்த சினிமா படத்துல வர்ற மாரி சந்திப்பு நடத்திட்டு வந்தது மாரியும், அதை இவனுங்க வந்து சிசிடிவி கேமராவ வச்சு ரெக்கார்ட் பண்ண மாரியும், "டேய் நீங்க என்ன விளக்கு புடிச்சாடா பாத்தீங்க?" ஒரு அனுமானத்தின் அடிப்படையில ஒருத்தர் மேல வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்ட வச்சிர முடியாது. அதே நேரத்துல பாலா அவர்கள் மீது சந்தேக கண்ணோட்டத்தோட இருக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா. சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, பாத்துக்கலாம். அப்ப பாலா அவர்களை வந்து நம்ம முழுதாக நம்பவும் முடியாது. அதுக்காக சர்வதேச கைக்கூலி அப்படின்ற அளவுக்கும் போய் விமர்சனம் வைக்கிறதும் தவறு அப்படின்னு சொல்லி இந்த காணொலிய நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க. அதனால பாலாவை பற்றி ஒரு தெளிவோட இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றதுக்காக செய்யப்பட்ட காணொலி தான். இதை நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேருங்க. பாலா எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்து ஒரு சில பேர் வேற மாதிரி அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் சொல்றேன். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.